ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எபிடமியாலஜிக்கல் மெத்தட்ஸ். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, எபிடமியாலஜிக்கல் ஸ்டடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷனல் ஸ்டடி, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ்க்கு கீழே தான் உன்னுடைய டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்டடி வருது. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ்க்கு கீழே வந்து உன்னோட ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையலும் நான் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையலும் வருது. இந்த அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ்க்கு கீழே கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி, கோஆர்ட் ஸ்டடி அப்படின்னு வருது. இது வந்து உன்னுடைய classification of epidemiological studies or different methods. So first இந்த இதுதான். ஓகேவா, இப்போ அப்சர்வேஷனல் ஸ்டடி பற்றி படிக்க போதும். அதாவது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனல் சொன்னோம், அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்டல் சொன்னோம். இப்போ அப்சர்வேஷனல் ஸ்டடி பற்றி படிக்க போகிறோம். அப்சர்வேஷனல் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா, it is called as because investigators observe individuals without manipulation. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த இண்டிவிஜுவல்ஸ் டிசீஸ் அஃபெக்ட் ஆகுறது, அவங்களில் இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, என்னென்ன ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வெறும் அப்சர்வ் மட்டும்தான் பண்ண போகிறோம். எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லை வந்து மேனிப்புலேஷனோ இல்லை வந்து நடுவில் போய் இன்டரப்ட் பண்ணி நம்ம வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டடி பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் பண்ணாமல் நார்மலாக அவங்களுக்கு டிசீஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது, எப்படிலாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வருதுன்னு பார்க்குறது தான் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் உங்களுக்கே தெரியும் என்னென்ன டைப்ஸ். அப்சர்வேஷனலில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி, அனாலிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ்க்கு கீழே உன்னோட கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி, கோஹார்ட் ஸ்டடின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ் இருக்குது, எக்கலாஜிக்கல் ஆர் கோரிலேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கு. இதுவும் வேணால் இந்த ஃப்ளோ சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்டடியில் என்னென்ன இருக்குது, கேஸ் கண்ட்ரோல், கோஹார்ட், கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அண்ட் your ecological or correlational studies. அடுத்து வந்து descriptive epidemiology. இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி இருக்குல்ல, அதை மட்டும் 10 மார்க்காக கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் பேர்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ட் பண்ண போகிற, அதாவது அந்த டிசீஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிற, ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்க போகிற, டிஸ்கிரைப் பண்ண போகிற. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிற அப்படின்னா, டிஸ்கிரைப் த பேட்டர்ன், அந்த டிசீஸ் எப்படி அக்கர் ஆகுது, டிஸ்கிரைப் த பேட்டர்ன் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஆர் அ கண்டிஷன் ரிலேட்டிவ் டு அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அதாவது ஒரு டிசீஸ் வந்து எப்படி வருது, அந்த பேட்டர்ன் ஆஃப் த டிசீஸை டிஸ்கிரைப் பண்ண போகிற. அது மட்டும் இல்லாமல் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ணிக்க போகிற. அதாவது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தோன்னா, உன்னோட மேல் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் உன்னோட ஏஜ், ஜெண்டரு, அதுக்கப்புறமா உன்னுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த இப்போ வந்து ஒரு அதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீ டென்டல் கேரிஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகிற, அப்போ ஒரு ஸ்கூலில் டென்டல் கேரிஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகிற. டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், மிடில் கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஒன்று பார்ப்பேன், ஹை கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஒன்று பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனுக்குள்ளேயே நிறைய செப்பரேஷன் பண்ணுறது ஏஜை வச்சு. அப்புறம் 9 to 10 இயர்ஸ் வந்து எவ்வளோ வராங்க, எவ்வளோ டென்டல் கேரிஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் 11 to 12 இயர்ஸ் எவ்வளோ டென்டல் கேரி, அந்த மாதிரி ஏஜ் வைஸாக பார்க்கலாம். இல்லைனா மேல் பாய்ஸ்க்கு வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, கேர்ள்ஸ்க்கு வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, அதை வச்சு சொல்லலாம். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடின்னு கேட்டால் இந்த டெஃபினேஷன் எழுதணும். இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு, இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடீஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ்னால், ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாப்புலேஷனை டிஃபைன் பண்ண போகிறீங்க, அப்புறம் அந்த டிசீஸை டிஃபைன் பண்ண போகிறீங்க, அப்புறம் டிசீஸை டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, டைம், பிளேஸ், பர்சன், இதை வச்சு டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா வந்து டிசீஸை மெஷர் பண்ண போகிறீங்க. ஓகேவா, மெஷர் பண்ணதுக்கப்புறமா கம்பேரிங் வித் நோன் இண்டைசஸோட கம்பேர் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் எட்டியாலஜிக்கல் ஒரு ஹைப்போதசிஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா, இந்த டிசீஸ் இப்படி வந்தால் இதெல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ஹைப்போதசிஸ் கொடுக்குறது. இதுதான் லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் டிஃபைன் த பாப்புலேஷன், டிஃபைன் த டிசீஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் த டிசீஸ் பேஸ்ட் ஆன் டைம், பிளேஸ் அண்ட் பர்சன், மெஷர்மெண்ட் ஆஃப் த டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிங் வித் நோன் இண்டிசஸ், லாஸ்ட்டாக ஹைப்போதசிஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைனிங் த பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம், இதுக்கு நார்மலாக கதை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பாப்புலேஷனை வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற ஒரு 100 பேரையோ இல்லை வந்து ஒரு 200 பேரையோ எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். அது
அது ஒரு மாதிரி, இல்லைனா என்டையர் பாப்புலேஷனுமே எடுத்து ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இட் ஹேஸ் டு பி டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். டோட்டல் பாப்புலேஷனையும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அவங்கள வந்து ஏஜ், ஜெண்டர், செக்ஸ், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கல்ச்சர், ரிலீஜன் வைஸ் அந்த மாதிரி பிரித்து ஸ்டடி பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து பாப்புலேஷன் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் பாப்புலேஷன் இந்த ஜியாகிரபிக் ஏரியா எடுக்கலாம், இல்லைனா ரிப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் டேக்கன் ஃப்ரம் த பாப்புலேஷன். ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள ஸ்டடி பண்ணலாம். அவங்களையுமே டிஃப்ரெண்ட் சப் குரூப்ஸாக திருப்பியும் இதெல்லாம் வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் ஆர் த கம்யூனிட்டி செலக்டட் ஃபார் த ஸ்டடி ஷுட் ஆல்வேஸ் இந்த பாப்புலேஷன் இருக்குது இல்லையா, இவங்க வந்து நீங்கள் அப்படியே வாண்டர் ஆகிற பாப்புலேஷனாக சூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது வந்து ஊர் சுற்றுறவங்களா, இப்போது இந்தியாவில் இருக்கிறவங்க அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வருது, அந்த மாதிரி பாப்புலேஷன் சூஸ் பண்ணாமல் ஸ்டேபிளாக இருக்கிற பாப்புலேஷன், சேஞ்சே ஆகக்கூடாது. ஓகேவா, the community selected for the studies should always remain stable without any migration into or out of the area. அந்த ஏரியாவுக்கு உள்ளே வர்றது, வெளியே போகிறது, அந்த மாதிரி மைக்ரேஷன் இல்லாதபடி ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிற பாப்புலேஷன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து கதை தான், அது வேணால் படிச்சுக்கோங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, the importance of it forms the population at risk which provides denominator for calculating. அதாவது நம்ம ரேட் படிக்கும் போதே படிச்சிருப்போம். அதோட டினாமினேட்டரில் என்ன வரும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதான் பாப்புலேஷன் அட் ரிஸ்க். total importance of it forms the population at risk which provides. இது நம்மளுக்கு தெரிகிறது மூலியமாக எவ்வளோ பேர் வந்து ரிஸ்கில் இருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் அட் ரிஸ்க், பாப்புலேஷன் அட் ரிஸ்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம ரேட்டில் படிச்சிருப்போம். ரேட்டில் கீழே டினாமினேட்டரில் என்ன வரும், உன்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அட் ரிஸ்க் வருமா, அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து டிஃபைனிங் த டிசீஸ். இப்போ டிசீஸை டிஃபைன் பண்ண போகிறேன். டிசீஸை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, அதுக்கு பேர் ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷனல் டெஃபினிஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு டிசீஸ், ஒரு கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதை மெஷர் பண்ண போகிறேன். ஓகேவா, வித் அ டிகிரி ஆஃப் அக்யூரசி. அக்யூரேட்டாக ஒரு கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ண, ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ண போகிறது தான் ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் டெஃபினிஷன் வில் பி ப்ரிசைஸ் அண்ட் வேலிட் ஃபார் எபிடமியாலஜிஸ்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் இம் டு ஐடென்டிஃபை பீப்புள் வித் டிசீஸ் ஃப்ரம் தோஸ் ஹூ டு நாட் ஹேவ் டிசீஸ். இது வந்து எபிடமியாலஜிஸ்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எபிடமியாலஜிஸ்ட்க்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ப்ராப்பராக அந்த டிசீஸோட நேச்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், எப்படி பீப்புள் அதை அஃபெக்ட் பண்ணுது, ஹெல்ப்ஸ் இன் டு ஐடென்டிஃபை த பீப்புள் வித் டிசீஸ் ஃப்ரம் தோஸ் ஹூ டு நாட். பீப்புள் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, சில பீப்புள் அஃபெக்ட் ஆகாமலே இருக்காங்க, அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் சொல்கிறதுக்காக இந்த ஸ்டடி நீ யூஸ் பண்ண போகிற. இட் இஸ் அ டயக்னோஸ்டிக் மெத்தட் அடாப்டட் ஃபார் த ஸ்டடி ஷுட் பி அக்செப்டபிள் அண்ட் அப்ளிகபிள் டு த பாப்புலேஷன் டு பி ஸ்டடி. த டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் அடாப்டட் ஃபார் த ஸ்டடி ஷுட் பி அக்செப்டபிள். இப்போது இந்த டிசீஸை ஸ்டடி பண்ணுறல, அப்போ வந்து இந்த டிசீஸ் தான் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கும்ல, அந்த மெத்தட்ஸ் எல்லாமே அக்செப்டபிளாக இருக்கணும், ஈஸியாக அந்த பாப்புலேஷன் மேலே அப்ளிகபிளாக இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து சர்டன் பீப்புள் வந்து பார்த்தோன்னா சர்டன் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு போய் அந்த ஃபுட்டு கொடுத்து டயக்னோஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? சர்டன் ரிலீஜன் பீப்புள் வந்து சில விஷயத்த பின்பற்ற மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் போய் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டயக்னோஸ்டிக் மெத்தட் எப்படி இருக்கணும்னா அப்ளிகபிளாக இருக்கணும். இந்த டிசீஸ் தான் அப்படின்னு சொல்லி நீ டிஃபைன் பண்ணுறதுக்கு டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் எழுத அப்ளை பண்ணி தான் அந்த டிசீஸ் தான் டிஃபைன் பண்ணுவேன். அந்த டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கணும், அக்செப்டபிளாக இருக்கணும் இந்த பர்டிகுலர் பாப்புலேஷன், எந்த பாப்புலேஷனில் வந்து இது பண்ணுறியோ. அடுத்து வந்து இப்போது எந்த விதம் அந்த ஒரு பேஷண்ட் வந்து எந்த விதமான சைன்ஸ் சிம்டம்ஸ் எதுவுமே காட்டலப்பா, ஆனால் நீ வந்து அந்த டிசீஸை இப்போ டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸும் உங்ககிட்ட இல்லை, அவங்க சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் காட்டல அப்படின்னா நீயே ஒரு ஹைப்போதசிஸ் எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? ஸோ ஓனாக கதை அடிச்சு விடுவேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. The epidemiologist have to frame his own definition, keeping the objectives of his study in view and aiming at the degree of accuracy sufficient for this purpose. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவுமே காட்டல, ஆனால் நீயே சொல்லலாம். ஸோ ஃபீவர் வரும், ஹெட் ஏக் வரும், நாசியா வரும், வாமிட்டிங் வரும், அந்த மாதிரி நீயே சிலது ஹைப்போதசைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காட்டலனாலும் இது வருது அப்படின்னு சொல்லி நீயே அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க.
describing the disease under the study. ஸோ என்னென்ன டிசீஸ், ஃபஸ்ட் என்ன சொன்னோம், டிஃபைனிங் த டிசீஸ் பற்றி சொல்லிட்டோம். இப்போ வந்து டிஸ்கிரைபிங் த டிசீஸ் பற்றி சொல்ல போகிறோம். டிசீஸை எப்படி நீ டிஸ்கிரைப் பண்ணுவ அப்படின்னா, the step which is used in the occurrence and distribution of the disease by the time of its occurrence and the place of occurrence and person who are affected with the disease. அதான் ஃபஸ்ட் அந்த 3 இது, டைம், பிளேஸ், பர்சன். ஸோ டைமை பொறுத்து 3 இதாக பிரிக்கிறாங்க: ஷார்ட் டேர்மு, பீரியாடிக் ஃப்ளக்சுவேஷன், லாங் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வரும். அதுதான் என்னென்னா உன்னோட எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிடமிக்னா என்னென்னா, பேண்டமிக்னா என்ன, வேர்ல்டு வைடாக வரது தான் பேண்டமிக். ஓகேவா? எண்டமிக் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்ட்ரியில் வரது எண்டமிக். எபிடமிக் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்ட்ரிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த டிசீஸ் ப்ரிவலண்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளூரோசிஸ்னு பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும்தான் உனக்கு ஃப்ளூரோசிஸ் பார்ப்பேன், டென்டல் ஃப்ளூரோசிஸ். இந்தியா ஃபுல்லாக நீ பார்க்க மாட்டேன். ஒரு வேளை இந்தியா ஃபுல்லாக நீ பார்க்குற அப்படின்னா அதுக்கு பேர் எண்டமிக். ஒரு வேளை வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறேன்னா அதுக்கு பேர் பேண்டமிக். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டெஃபினேஷன் மக்கப் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? அது அக்கரன்ஸ் in a community, the occurrence in a community or region of cases of an illness or other health related events clearly in excess of, நினைக்கிறத விட அதிகமாக. ஓகேவா? நினைக்கிறத விட அதிகமாக அதோட ஈவெண்ட்ஸ், அதோட கேஸ் ஆஃப் இல்னஸ் அக்கர் ஆயிருக்கு. அதுதான் வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கரன்ஸ், ஒரு occurrence of what? Occurrence of cases or illness or other health related events. இப்படி படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு occurrence, அதுக்கப்புறமா occurrence of what? cases, health related events, இல்லைனா ஒரு condition எங்கே, in a particular group of community or a region, in a particular community or a region that clearly in excess of normal expectancy. ஓகேவா? occurrence, the occurrence of what? கேஸும் இல்னஸும் ஹெல்த் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸும் பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டியில் இல்லைனா ஒரு ரீஜனில் இன் எக்ஸஸ் ஆஃப் நார்மல் எக்ஸ்பெக்டன்சி. அதான் வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எபிடமிக்ஸ்? எபிடமிக்ஸில் வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து காமன் சோர்ஸ் எபிடமிக், இன்னொன்று வந்து ப்ரொபகேட்டட் எபிடமிக், இன்னொன்று வந்து ஸ்லோ ஆர் மாடர்ன் எபிடமிக். காமன் சோர்ஸ் எபிடமிக்னா என்ன? சிங்கிள் எக்ஸ்போஷர், மல்டிபிள் எக்ஸ்போஷர். ப்ரொபகேட்டட்னா வந்து பரவக்கூடியது, பர்சன் டு பர்சன். ஆர்த்ரோபோட்னா இன்செக்ட் மூலியமாக, அடுத்து அனிமல் மூலியமாக பரவக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் எக்ஸ்போஷர்னா ஒரு சிங்கிள் விஷயம் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு, அதனால நிறைய பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபுட் பாய்சனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபுட் வந்து என்னவா இருக்குது, கண்டாமினேட்டடாக இருக்குது. ஒரு சிங்கிள் விஷயம் வந்து இன்ஃபெக்ஷஸாக இருக்குது, கண்டாமினேட்டடாக இருக்குது. அதை வந்து ஒரு பாப்புலேஷன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாப்பிட்றாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே ஃபுட் பாய்சன் ஆகுது. அதுதான் வந்து உன்னுடைய சிங்கிள் எக்ஸ்போஷர் ஆர் பாயிண்ட் சோர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. an example is food poisoning. The contaminated foodstuff result in the outbreak of food poisoning in those people who have consumed it from the single source. ஒரு சோர்ஸ்லேருந்து, அதாவது ஒரு கடையில் ஒரு கடைன்னு நம்ம வச்சுக்கோங்க, ஒரு கடை தான் ஒரு சிங்கிள் சோர்ஸ். அந்த கடையிலேருந்து பிரியாணி சாப்பிட்டு எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. அதுதான் வந்து ஒரு சிங்கிள் எக்ஸ்போஷர். அடுத்து கண்டினியூவஸ் ஆர் மல்டிபிள் எக்ஸ்போஷர். இங்கே வந்து இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க, போபால் கேஸ் ட்ராஜடி. அங்கே அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த லீக்கான கார்பன் மோனோஆக்சைடு தான் நிறைய பேரை கொன்னுச்சு இல்லையா? இப்போ வரைக்குமே நிறைய ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து அந்த போபால் ஏரியாவில் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து மல்டிபிள் எக்ஸ்போஷர். இப்போது ஒரு கண்டாமினேட்டட் விஷயத்துக்கு அங்கே குரூப் ஆஃப் பாப்புலேஷன் மல்டிபிள் டைம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிணறுல உள்ள தண்ணி வந்து அழுக்காக இருக்குது, இல்லை சாக்கடை கலந்துருக்கு. அந்த இதுக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன். ஓகேவா? அதான் இங்கே சொல்லுவாங்க வெல் ஆஃப் கண்டாமினேட்டட் வாட்டர் இன் திஸ் கேஸ் ரிசல்ட்டிங் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து பீரியாடிக்காக எக்ஸ்போஸ் ஆகலாம். சில சமயம் அந்த வெள்ளில் வந்து தண்ணி நல்லா இருக்கலாம், சில சமயம் அந்த வெள்ளில் வந்து சாக்கடை கலந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீரியாடிக்காக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஓகேவா? ரிப்பீட்டடாக இன்டர்மிட்டன்ட்னா விட்டு இல்லைனா சம்டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா வரப்போகிற டிசீஸ் வந்து மோர் எக்ஸ்டெண்டட் ஆர் இர்ரெகுலராக இருக்கும். அந்த எபிடமிக் எப்படி இருக்குன்னா எக்ஸ்டெண்டட், ரொம்ப நாள் லைக் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இர்ரெகுலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரொபகேட்டட் எபிடமிக்ஸ் அப்படின்னா 3 விதமாக: பர்சன் டு பர்சன், ஆர்த்ரோபோ, அனிமல் ரிசர்வாயர். இங்கே அதான் பர்சன் டு பர்சன்னா ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோமைலிட்டிஸ், அதெல்லாம் பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகுறது. ஆர்த்ரோபோட்னா அவனோட மலேரியா மாதிரி கண்டிஷன்ஸ். அனிமல் ரிசர்வாயர்னா அனிமல்னால ஸ்ப்ரெட் ஆகிற சில டிசீஸ் எழுதிக்கும். அடுத்து திஸ் டைப் ஆஃப் எபிடமிக் யூஸ்வலி எக்ஸிபிட்ஸ் அ கிராஜுவல் ரைஸ். இந்த டைப் ஆஃப் எபிடமிக், அதாவது ப்ரொபகேட்டட் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில், இப்போது மழை காலம் வந்தால்
உன்னுடைய கொசு கடி நிறையா ஆகும். ஸோ அந்த நேரத்தில் மலேரியாலாம் ரொம்ப நிறையா போகும். ஒரு ஒரு பீக் ரீச் ஆகிட்டு, ஒரு கிராஜுவலாக ஒரு ரைஸ் ரீச் ஆகிட்டு அண்ட் தென் ட்ரெயில்ஸ் ஆஃப் அண்ட் தென் வந்து அப்படியே கீழே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொபகேட்டட் டைப் ஆஃப் எபிடமிக் யூஸ்வலி அக்கர்ஸ் இன் பிளேசஸ் வேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் சசப்டபிள். மெயினாக எங்கே இருக்குன்னா, எங்கெங்கே பீப்புள் வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப சசப்டபிளாக இருக்காங்க, ரொம்ப ப்ரோனாக இருக்காங்க அப்படின்ற இடத்துல தான் ஈஸியாக ப்ரொபகேட் ஆகும். ஸ்லோ ஆர் மாடர்ன் எபிடமிக்ஸ் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று தான் நம்ம வச்சுக்கணும். எல்லா எபிடமிக்லையும் நம்ம என்ன பார்ப்போம், ஒரு எல்லா ஸ்டடிலையும் நம்ம என்ன பார்ப்போம்னா, எப்படி இந்த டிசீஸ் பரவுது, இல்லை வந்து அவுட் பிரேக் எப்படி ஆகுது, அந்த இது எப்படி பரவுது, அதை பற்றி படிப்போம். ஆனால் இங்கே மெயினாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸசிவ் ப்ரிவலன்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேர்ட் மட்டும் தான் கீ பாயிண்ட். எனக்கு ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் எக்ஸசிவ் ப்ரிவலன்ஸை இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மற்ற எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதான் ஸ்லோ ஆர் மாடர்ன் எபிடமிக்ஸ். அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, டைம் டிஸ்ட்ரிபியூஷனில் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் முடிச்சிருக்கோம். அடுத்து பீரியாடிக் ஃப்ளக்சுவேஷன். பீரியாடிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் பேர்லேயே இருக்குது. பீரியடில் உன்னோட டிசீஸ் வந்து மாறும். ஸோ அப்போ சீஸ்னல் இது இருக்குது, சைக்ளிக் இருக்குது. சீஸ்னல்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், மழை காலம் ஆனால் வந்து உன்னோட மலேரியா அதிகமாகும். வின்டர் சீசனில் வந்து உன்னுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். உன்னுடைய சம்மர் சீசனில் வந்து பார்த்தோன்னா உன்னோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். உன்னோட ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா உன்னோட மீசல்ஸு, உன்னோட வேரிசெல்லா இதெல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளிக் ட்ரெண்ட்ஸ்னால் இப்போது கொரோனாவே பார்த்தோன்னா ஒரு சைக்ளிக் ட்ரெண்ட் மாதிரி தான் மாறிட்டு வருது. ஏன் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஹையாக போயிட்டு வருது. புரியுதா? ஒரு இப்போ வந்து இந்த வருஷத்தில் வந்து உனக்கு வேரிசெல்லா இல்லைனா வந்து மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹை இதுவாக மீசல்ஸ் வருது அப்படின்னா எவ்ரி 2 to 3 years வந்து அது ஒரு பீக் ரீச் ஆகிட்டு திருப்பியும் போகும். ஓகேவா? அதே மாதிரி நான் இன்ஃபெக்ஷஸ் கண்டிஷன்ஸும் சிலது இருக்குது. ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால் பார்த்தோன்னா வீக்கெண்டில் தான் நிறைய வெளியே சுற்றுவாங்க இந்த பொறுக்கிங்கெலாம். ஸோ வந்து அந்த மாதிரி வெளியே சுற்றும் போது வீக்கெண்ட்ஸ் எஸ்பெஷலி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் ஆர் செக்யூலர் ட்ரெண்ட்ஸ். லாங் டேர்ம் ஆர் த செக்யூலர் ட்ரெண்ட்ஸில் வந்து பொறுக்கி இல்லை, லைக் வந்து நிறைய ஊர் சுற்றுறாங்க. ஓகேவா? சாரி ஃபார் பொறுக்கி வார்த்தை. அண்ட் லாங் டேர்ம் ஆர் செக்யூலர் ட்ரெண்ட்ஸ். லாங் டேர்ம் ஆர் த செக்யூலர் ட்ரெண்ட்ஸில் வந்து செக்யூலர் சேஞ்சஸ் ரெஃபர் டு சேஞ்சஸ் இன் டிசீஸ் frequency that occur gradually over long periods of time. Oral cancer is an example of a disease which has shown a consistent upward trend during the past 50 years. So long term ஒரு ஓரல் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் எனக்கு புரியுது. இதில் என்னென்னா ஓரல் கேன்சர் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் 50 yearsல ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் காட்டுச்சு. அதே இது உன்னுடைய டியூபர்குலோசிஸ், டைஃபாய்டு, மீசல்ஸ், ருபெல்லா, டிப்தீரியா இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்மில் கம்மியாகிட்டே வருது. ஏன்னா அதுக்கு ஏற்ற வேக்சின்ஸு அது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஓரல் கேன்சர் வந்து பார்த்தோன்னா இப்போ பாஸ்ட் 50 yearsல அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஹையாக இருக்கும். இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், அப்புறம் ரூரல் ஆர் அர்பன். இன்டர்நேஷ்னல் அப்படின்னா வேர்ல்டு வைடாக வந்து அக்கர் ஆகக்கூடிய டிசீஸோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ வந்து இந்தியாவில் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது கேன்சர் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிலையும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஓரல் கேன்சர் ஹையாக இருக்குது. அதே இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா ஓரல் கேன்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க. இந்த இதில் நேஷ்னல் வேரியேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்குள்ளேயே சர்டன் வேரியேஷன்ஸ் வந்து உனக்கு பார்ப்பேன். ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா வைட் நம்பர் ஆஃப் எண்டமிக் காய்டர், மலேரியா, ஃப்ளூரோசிஸ் இதெல்லாமே வந்து சர்டன் ஸ்டேட்ஸில் வந்து ஹையாக இருக்கும், சர்டன் ஸ்டேட்ஸில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதான் நேஷ்னல் உள்ளே வேரியேஷன்ஸ். ரூரல் அர்பன் வேரியேஷனாக ரூரல்னால் கிராமம், அர்பன்னா சிட்டிஸ். இப்போ அர்பனில் வந்து என்னென்ன டிசீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உன்னுடைய கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், உன்னோட ட்ரக் அடிக்ஷன்ஸ், உன்னோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், லங் கேன்சர், க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு சிட்டியில் அதிகமாக இருக்கும். அதே நீ ரூரல்னு போனேன்னா அங்கே மண்ணில் வேலை செய்வாங்க, அனிமல்ஸ் கூட நிறையா இருப்பாங்க. ஸோ ஸ்கின் டிசீஸ், ஜூனோட்டிக்னா அனிமல் டிசீஸு, சாயில் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இதெல்லாம் வந்து கிராமத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டிசீசஸ் கேன் ஆல்சோ வேரி வித்தின் சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ். இன்னர் அண்ட் அவுட்டர் சிட்டி வேரியேஷன்ஸ். அதான்
லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளேயே இப்போ வந்து சென்னைக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ஒரு டிசீஸ் அதிகமாக இருக்கும். அதே நீ அவுட்டர் சைட் போனேன்னா, சிட்டி இல்லாமல் கொஞ்சம் வெளியே போன சிட்டிக்கே அவுட்டரில் போனேன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். அந்த டிசீஸில் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேப்பில் வந்து ஷேட் பண்ணி பார்த்துப்பேன். ஓகேவா? the maps show at a glance areas of high and low frequency boundaries. ஓகேவா? for example the map shows clustering of cases. it may suggest a common source of infection. இப்போ வந்து இதான்ப்பா சென்னை சிட்டி, ஓகேவா, இதான்ப்பா எங்கள் ஏரியா கொளத்தூர், இங்கே மட்டும் நான் மேப்பில் நல்லா ஷேட் பண்ணியிருக்கேன்னா அப்போது இந்த இடத்துல வந்து டிசீஸ் ரொம்ப பரவுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து மைக்ரண்ட் ஸ்டடீஸ் எனக்கு பெருசாக புரியல, அதனால் நான் புரிஞ்சால் சொல்லித்தரேன். அடுத்து வந்து பர்சன் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒன்று நீங்களே படிச்சுக்கலாம். ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ், சில சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மீசல்ஸ் அஃபெக்ட் ஆகும், மிடில் ஏஜ் பீப்புளுக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆகும், அதே அத்தெரோஸ்க்ளரோசிஸ் வந்து பார்த்தோன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வரும். பை மொடாலிட்டி அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 2 separate peaks in age of the disease. ஸோ சில சமயம் 2 எக்ஸ்ட்ரீமில் டிசீஸ் வந்து லைக் யங் ஏஜ்லேயும் நிறையா வரும், ரொம்ப ஓல்டர் ஏஜ்லேயும் அந்த டிசீஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதான் பை மொடாலிட்டி ஈவெண்ட்ஸ். Bimodality events suggest the existence of casual differences other than that on which the classification of disease is based. An example of a disease exhibiting bimodality is நம்ம dental caries ஒரு bimodality. ஏன்னா குழந்தைங்கள்லையும் ஈஸியாக dental caries வரும், அதே பெரியவங்களையும் ஈஸியாக வரும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. பிட் அண்ட் ஃபிஷர் குழந்தைங்கள்னா ஓல்டரில் வந்து ரூட் கேரிஸ் வரும். ஜெண்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஜ் குரூப்புக்கும், இப்போ மேலுக்கு வந்து கேன்சர்ஸ் அந்த மாதிரி பெரியோடான்டல் டிசீஸ் அதிகமாக இருக்குன்னா விமென்க்கு தைராய்டு, ஒபிசிட்டி அந்த மாதிரி இது. ஸோ இது அடுத்து எத்தனிக் குரூப் ரேஸ் வச்சு வந்து பிரிக்கிறாங்க, ரிலீஜன் அதெல்லாம் வச்சு. அடுத்து ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி சோஷியோ எக்கனாமிக்லாம் ஹையாக இருக்கிறவங்களுக்கு டிசீஸ் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. மெரைட்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் மேரிட் பர்சன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம் அன்மேரிட் சிங்கிள் பர்சனை விட. ஸோ அவங்களுக்கு வியாதி அஃபெக்ட் ஆகுதெல்லாம் கம்மியாக இருக்குது. சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் அதே தான். ஓகேவா? பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட ஹேபிட்டை பொறுத்தும் டிசீஸோட இது வந்து மாறும். ஸோ நிறைய சாப்பிட்டாங்கன்னா ஒபீஸ் ஆவாங்க, இல்லை தண்ணி அடித்தாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் தி டிசீஸ். மெஷர்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெஷர்மெண்ட். மொர்டாலிட்டியை மெஷர் பண்ணால் மார்பிடிட்டிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது. ஓகேவா? கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி ஆஃப் ப்ரிவலன்ஸ் ஸ்டடி, இன்னொன்று வந்து லாஞ்சிடியூடனல் ஸ்டடி. கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா, ஒரு சர்டன் பாப்புலேஷனில் ஒரு சர்டன் ரிப்ரசன்டேட்டிவ் குரூப் ஆர் சாம்பிள் குரூப் ஆர் சப் குரூப் ஆஃப் பீப்புளை சூஸ் பண்ணி அவங்களில் நீ ஸ்டடி பண்ண போகிற. ஓகேவா? அதுதான் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. அவங்களில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறதையும் எஃபெக்டிவ் ஸ்டடி பண்ண போகிற. made same timeல providing information on the relationship between the disease and other variables of interest. longitudinal studiesல வந்து பார்த்தோன்னா cross sectional studies, இதுவே ஒரு type of cross sectional study தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா, the same individuals are examined upon repeated occasions and changes. இப்போ same set of people again அந்த same conditionக்கு expose பண்ணி அந்த ஒரு தடவையும் நீ டெஸ்ட் பண்ணும்போது அவங்க பாடியில் நடக்கிற சில சேஞ்சஸ் படிக்கிற. in a longitudinal study the same individuals are examined, same people திருப்பி எக்ஸாமின் பண்ணுவேன் upon repeated occasions, different circumstance, different situationsல different occasionsல அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணுற. அந்த ஒரு தடவையும் நீ எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே நடந்திருக்க சேஞ்சஸை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இதனால் என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, உன்னோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிசீஸ் வந்து உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மாதத்தில் டிசீஸ் இவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, அடுத்த 2-3 மாதத்தில் அவங்க கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு, அடுத்த 2 மாதத்தில் அவங்க லங்ஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கு, எல்லா பாடியும், அந்த மாதிரி உனக்கு அவங்கள ஸ்டடி பண்ண முடியும். ஓகேவா? இந்த அளவுக்கு அந்த நேச்சர் ஆஃப் த டிசீஸை வந்து ஸ்டடி பண்ண முடியும். அடுத்து ஐடென்டிஃபைங் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்து நீ வந்து காரம் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபுட் சுகர் எடுத்துக்கிறதுனாலையோ அந்த டிசீஸோட ரிஸ்க் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த சுகரை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த பர்சன் வந்து சுகர் நிறையா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த டிசீஸ் ரொம்ப சீக்கிரமாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும். அதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அதை தடுக்கலாம். அடுத்து கால்குலேட்டிங் த இன்சிடென்ஸ் ரேட். இன்சிடென்ஸ் அப்படின்னா புதுசாக ஒரு டிசீஸ் வருது,
ஓகேவா, அந்த இதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. கம்பேரிங் வித் நோன் இண்டைசஸ், இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டாவை வச்சு இதை கம்பேர் பண்ணி பார்க்குறது. கம்பேரிங் பிட்வீன் often possible to reach a conclusion with regard, identify the groups and subgroups. The essence of any epidemiological study is to make a comparison to ask questions different population and subgroups of the same population. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுனால ஒரு கன்க்ளூஷன் நீ அரைவ் பண்ண முடியும். இதுதான் வந்து இப்படி தான் டிசீஸ் ஆகுது, இதனால தான் வருது, இதுதான் காஸ், இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறதுனால உன்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஹைப்போதெசிஸ் அப்படின்னா நீயே இப்போது ஒரு லா மாதிரி கொடுக்க போகிற. ஃபைனலாக இந்த டிசீஸ் வந்தால் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 4 பேஸ் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு 5 பாயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த 5 பாயிண்ட்டை பேஸாக வச்சு தான் நீ உன்னோட ஹைப்போதெசிஸ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பாப்புலேஷன் பற்றி சொல்லுவேன். ஓகேவா, அந்த பாப்புலேஷன் வந்து மேலா ஃபீமேலா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அடுத்து வந்து உன்னுடைய காஸ், ஓகேவா, என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர், எதனால் வந்திருக்கு அந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்போதெசிஸில் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து அந்த ஹைப்போதெசிஸில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னா எஃபெக்ட், காஸ் சொல்லிவிட்டு அந்த காஸ்னால என்ன எஃபெக்ட் வரப்போகுது, என்ன விதமான டிசீஸ் வரப்போகுது, அதை ஹைப்போதெசிஸில் இன்க்ளூட் பண்ணுவேன். அடுத்து காஸ் டோஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது இவ்வளோ காஸ் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனால இந்த அளவுக்கு சிவியராக டிசீஸ் வருது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா டைம் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப், இவ்வளோ நாள் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது, ஓகேவா, இந்த அளவுக்கு சிவியர் ஆகுது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கிங் 40, ஸ்மோக்கிங் அப்படின்றது என்னது, அதுதான் வந்து உன்னுடைய ஸ்மோக்கர்ஸ். ஓகேவா, ஸ்மோக்கர்ஸ் வந்து உன்னோட பாப்புலேஷன் நம்பர் 1 முடிஞ்சிடுச்சா. அடுத்து வந்து காஸ் என்னது, ஸ்மோக்கிங் தான் உன்னோட காஸ். நம்பர் 3 என்னது, எக்ஸ்பெக்டட் எஃபெக்ட்னா என்னதுன்னா உன்னோட லூக்கோப்ளேக்கியா, அதான் உன்னோட எஃபெக்ட். ஓகேவா, ஸோ ஸ்மோக்கர்ஸ் உன்னோட பாப்புலேஷன். ஓகேவா, உன்னோட அடுத்து என்ன சொல்லணும், பாப்புலேஷனுக்கு அடுத்து உன்னுடைய காஸ் சொல்லணும். காஸ் வந்து ஸ்மோக்கிங் வந்து உன்னுடைய காஸ். அடுத்து வந்து லூக்கோப்ளேக்கியா வந்து உன்னோட காஸ்னால் வரக்கூடிய எஃபெக்ட். அதுக்கப்புறம் டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப், இந்த அளவுக்கு 40 to 50 பிடி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துருக்குறாங்க, அதான் டோஸ். ஓகேவா, அடுத்து டைம் எவ்வளோ இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு எடுத்துருக்குறாங்க. இது புரிஞ்சுதா, இதை வச்சு தான் ஒரு ஹைப்போதெசிஸ் கொடுக்க போகிறேன். இதுதான் உன்னோட ஹைப்போதெசிஸ். இந்த மாதிரி நீ நம்பர் ஆஃப் ஹைப்போதெசிஸ் கொடுக்கலாம், நீயே கூட ஃபார்முலேட் பண்ணி பார்த்துக்கோ. ஓரல் கேன்சர் வச்சு பார்த்துப்போம். அடுத்து யூஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் எபிடமியாலஜி. ஸோ என்னென்ன யூசஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி உன்னுடைய டிசீஸோட சிவியாரிட்டி பற்றி படிக்கிறது, அப்புறமா வந்து பிளான் பண்ணி நீ ஆல்ரெடி எய்ம்ஸ் ஆஃப் எபிடமியாலஜி படிச்சிருப்பல, அந்த எய்ம்ஸ் ஆஃப் எபிடமியாலஜி தான் திருப்பியுமே எழுத போகிறேன். ஓகேவா, அப்புறம் கடைசியாக ஒரு ஹைப்போதெசிஸ் கொடுப்பேன். ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது.